வெல்கம் டீமியம் புஷ்பாவின் சமையல். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள்ங்க. கேக்கு செய்யலாம், கிறிஸ்மஸ் கேக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுமாரி ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பு அளவு மைதா எடுத்துருக்கிறேன். அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை வெண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பப்பிலே வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கப் அளவு தான் சர்க்கரை எடுத்தேன். அதே அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த முட்டை கலவையில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அஞ்சு கிராம் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். 5 கிராம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். 10 கிராம் பாதாம் பருப்பு கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். ரோஸ் எசன்ஸு ஒரு 6 சொட்டு ஊற்றிக்கிறேன். வெள்ளரி விதை ஒரு 5 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கலாம். அழுத்தமாக கலக்காமல் லேசாக கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். கேக்கு செய்கிற பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்து இந்த கிண்ணம் ஃபுல்லாக நெய்யில் அப்ளை பண்ணிக்கலாம். மைதா மாவு லைட்டாக போட்டுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் கேக்கு கலவையை போட்டுக்கலாம். ஊற்றியாச்சுங்க. கேக்கு செய்கிற பாத்திரத்தில் சால்ட்டை போட்டு வச்சுருக்கேன். சூடாயிடுது. இப்போ ஸ்டாண்டு போட்டுக்கலாம். ஸ்டாண்டு போட்டு இது உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் அப்படியே விட்டுங்க. சிம்மிலே வைக்கலாம். வேகட்டுங்க. கேக்கு நல்லா வெந்துடுதுங்க. இப்போ இறக்கிடலாம். கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆகிடுதுங்க. பேரிச்சம்பழம் போட்டு செஞ்சது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.